அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு போங்கள். ஆபிரகாம புறப்பட்டு போன்னவர் இங்கே பவுலை கொண்டு சொல்கிறாரு, நீ புறப்பட்டு போ. எங்கேருந்து புறப்பட்டு போ? இந்த கொரிந்து பட்டணம் பொல்லாத பட்டணம், எல்லாம் அக்கிரம அநியாயம் நடக்கிற இடம், அது அசுத்தமான வாழ்க்கை அங்கே ரொம்ப சகஜமாக நடந்து கொண்டிருது. அதிலிருந்து புறப்பட்டு போன்றார். இதுலேருந்து புறப்படு, இதில் உட்காந்துட்டு இருக்காத, இதில் உழந்துக்கிட்டு கிடக்காத, இதை நீ செஞ்சிட்டு இருக்காத, இதுக்கு 1000 சாக்கு போக சொல்லிட்டு இருக்காத, புறப்பட்டு போ, பிரிந்து போ அப்படிங்கிறார். புறப்பட்டாச்சா? ஹலோ, புறப்பட்டாச்சா? போன வாரம் நிறைய பேர் புறப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புறப்படாதவங்கெல்லாம் இன்னும் மிச்சம் மீதி இருந்தால் இந்த வாரம் புறப்பட்டுடணும், புறப்பட்டு கிளம்பிடணும். சிலர் இன்னும் பேக்கப் கூட பண்ணல. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லியிருக்குது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரியான ஆராதனை என்னவா? சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு என்று ஒப்புவிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்தை எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது? அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஆல்டர் கால் கொடுத்தாங்க, நாங்கள் போய் சரீரத்தை கொண்டு போய் அப்படியே கடத்திடுவோம். அங்கே ஆல்டர் இல்லை, முன்னால் போய் அப்படியே நெடுஞ்சாரம் உழுந்து கிடப்போம். ஆண்டவரே, என் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா என்னை சாகடித்து எடுத்துக்கோ ஆண்டவரேன்னு அர்த்தம். சாகிறதுக்கு ரெடி. அவ்வளோ பெரிய பக்தர்கள் நாங்கள். இப்போவே உயிரையே கொடுத்துட்றோம். ஆண்டவர் இயேசுவே, உமக்கே என்னுடைய உயிர். ஆண்டவர் சிறவன் உயிரை யாரையா கேட்டதுன்றார். நான் ஏன் உயிரை கொடுத்துட்டு நிற்கிறேன், நீ உன் உயிரை கொடுக்குறேன். நீ எந்திரி. உயிரை கேட்கல, நான் எனக்காக வாழ்வியான்னு கேட்குறேன். இந்த சரீரத்தை வச்சு, இந்த சரீரத்தை என் வேலையை செஞ்சு எனக்காக வாழ்ந்து அப்படி இருப்பியான்னு அதுதான் கஷ்டம். சாவறது ஈஸி. நீ சாவ சொன்னால் நிறைய பேர் சந்தோஷமாக முடிஞ்சதுப்பா, கடங்காரம் தேட்டும் போட்டோம் போ, இன்னையோட போய் சேர்ந்துடலாம் நம்ம அப்படின்னு சமாதானமாக போய் சேர்ந்துருவாங்க. வாழ்கிறது தான் கஷ்டம். வாழ்ந்து கடனை அடைக்கணும், எல்லாத்தையும் மூக்கணும், எல்லாம் சரி பண்ணணும், செஞ்ச கோளாறெல்லாம் சரி பண்ணி கரெக்ட் பண்ணி ஃபேமிலியெல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வேறு மாதிரி மாற்றி கொண்டு இது ரொம்ப நிறைய வேலை இருக்குது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி. இது ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய பக்தர்கள் என்ன ஆகிட்டாங்க, சாவறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கே வருகிறேன் ஆண்டவரே, வானம் திறந்திருக்க காண்கிறேன் சொல்கிறார். எல்லாம் ஒன்றும் கிடையாது, மூடி இருக்குது, அங்கேயே கடைன்ற. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியா? ஜீவ பலியை கேட்குறாரு. ஏன்னா ஜீவ பலினா பலியை கொண்டாந்து பலிபீடத்தில் வச்சு சாகடிக்கிறாங்க. ஜீவ பலினா வாழ வைக்கிறது, சரீரத்தை கொண்டு அப்படி வாழ்றது, அதுதான் ஜீவ பலி. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை.